என் பெண்ணே இறந்துவிட்டாள், உனக்கு ஏன் வரதட்சணை? கொடுத்த வரதட்சணையை திருப்பிக் கொடு, இல்லையேல் உடலை அடக்கம் செய்ய மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்தினர் தெலுங்கானா மாநிலம் மஞ்சேரியல் மாவட்டத்தில் ராமகிருஷ்ணாபூர் நகரில் வசித்து வந்த லாவண்யா என்பவருக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு முத்தானி சுரேஷ் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பெண் வீட்டார் சார்பில் வரதட்சணையாக 50 லட்சம் பணமும் 35 சவரன் நகையும் தரப்பட்டுள்ளது. இந்த நிலைக்குள் சுரேஷுக்கும் லாவண்யாவிற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட லாவண்யா அவருடைய தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இதையடுத்து கடந்த 16ஆம் தேதி லாவண்யா அவருடைய தந்தையான காட்லா சத்யாவுடன் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது திடீரென ஏற்பட்ட சாலை விபத்தில் தந்தை சத்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து லாவண்யாவை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் சிகிச்சை பலனின்றி லாவண்யா கடந்த வியாழன் அன்று பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து பெண் வீட்டார் லாவண்யாவின் உடலை அவரது கணவர் வீட்டிற்கு கொண்டு சென்று இறுதி சடங்குகளுக்கு அனுமதிக்காமல் தாங்கள் கொடுத்த வரதட்சணை பணத்தை திருப்பி தருமாறு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணமகன் வீட்டார் கொடுத்த தொந்தரவினால் தான் லாவண்யாவிற்கு இப்படி நிகழ்ந்தது. எனவே தாங்கள் கொடுத்த 50 லட்சமும் 35 சவரன் நகைகளையும் திருப்பிக் கொடு, இல்லையேல் உடலை அடக்கம் செய்ய மாட்டோம் என்று தெரிவிக்க போலீசார் உடனடியாக மோதல் ஏற்படாமல் தடுத்து உடலை மீட்டு RKB பகுதி மருத்துவமனைக்கு மாற்றி வைத்தனர். 2 நாட்களாக ஆம்புலன்ஸிலேயே லாவண்யா உடல் இருக்க உறவினர்கள் மருத்துவமனை வெளியே போராட்டத்தை தொடர்ந்தனர். பின்னர் போலீசார் சமரசம் பேசி மணமகன் வீட்டார் ரூபாய் 20 லட்சத்தை திருப்பி தருவதாக கூறிய நிலையில் அதையடுத்து பெண் வீட்டாரும் ஒப்புக்கொண்டனர். இவர்களுடைய போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து லாவண்யாவின் உடல் அவருடைய சொந்த கிராமமான பெத்தப்பள்ளியில் உள்ள ஒடேலாவுக்கு எடுத்து சென்று அங்கு அவருக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ఏమన్నా మీరు ఆయన ద్వారా ఏమన్నా న్యాయం చేస్తానంటే చేయండి, లేదు నీదే నీకు ఇప్పిస్తానంటే ఇక నా బిడ్డకు ఏది న్యాయం చేస్తారో మీదే బాధ్యత. మొత్తం కలిపి ఎంత ఉన్నదమ్మా? 30 తులాలు కట్నం 50. అవి ఇస్తే ఒకటి పేరు అంటే జాయింట్ చేసిన అన్న అన్నే మా దగ్గర ఏమి లేవు అన్న అన్నే. ఇప్పుడు ఎవరైనా పెద్ద మనుషులు మనల్ని నాకు పెద్ద మనుషులు కావాలన్న వాళ్ళు రావాలి. మాట్లాడితే వాళ్ళు మాట ఇలా మాట్లాడుతుంది. పక్క కూర్చుని మీ తరఫున ఒక ముగ్గురు, వాళ్ళ తరఫున ముగ్గురు నలుగురు మాట్లాడాలని దాని గురించి మాట ఉంది.
మీడున్నది మళ్ళీ బయట మీడియం మాత్రం మంచిది. ఎందుకంటే మాట్లాడడం తోచబడదు, చెప్పిన విషయం అబద్ధం నిజం వీళ్ళకి కూడా తెలియాలి కదా. ఈ పిల్లవాడు ఏమైతే అమ్మకు వాళ్ళకి ఏమైతే తమ్ముడు